ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடெக் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான். வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் இஸ் ஏ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பாப்புலர்னா ஃபேமஸ், உங்களுக்கே தெரியும். ப்ரோக்ராமிங்னா மிஷினுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து பர்டிகுலர் டாஸ்க்கை செய்ய வைக்கிறது தான் ப்ரோக்ராமிங். நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். சி ப்ளஸ், ஜாவா, பைத்தான். இதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது குயிடோ வான் ரசம், ரிலீஸ் பண்ண 1991. ஓகேங்களா? இதான் அவருடைய ஃபோட்டோ, பார்த்துக்கோங்க. பைத்தானை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், சர்வர் சைடு, ஓகேங்களா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மேத்தமேட்டிக்ஸ், சிஸ்டம் ஸ்கிரிப்டிங். அடுத்தது பைத்தானுங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். குயிடோ வான் ராசம் மாண்டி பைத்தான் ஃப்ளைங் சர்க்கஸோட மிகப்பெரிய ஃபேன். அதனாலேயே அந்த சர்க்கஸோட நேம் எடுத்து தான் கண்டுபிடிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் வச்சுட்டாரு. இப்போ மாண்டி பைத்தான் ஃப்ளைங் சர்க்கஸோட ஃபோட்டோ பார்ப்போம். இந்த பையன் வரைகிறாம நல்லாக்கா. அடுத்ததாக பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். நாம் எதுவும் பை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸி டு கோட் அண்டு ரீட். கோடிங் பண்ணுறது ஈஸி, புரிஞ்சுக்கிறது அதை விட ஈஸி. பைத்தான் இஸ் ஏ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங்கை சிம்பிளிஃபை பண்ண யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி விரிவாக வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். மிஷினுக்கு 0 1s மட்டும்தான் தெரியும். நாம் கொடுக்குற லாங்குவேஜை 0 1s மாற்றுறதா இன்டர்பிரட்டர். இதே வேலையை தான் கம்பைலரும் பண்ணும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்பைலர் என்டையர் ப்ரோக்ராமிங் இன்புட்டாக எடுத்து ரன் பண்ணும். இன்டர்பிரட்டர் லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து ரன் பண்ணும். அடுத்தது பைத்தான் ஒரு டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஒரு சில லாங்குவேஜில் என்ன டேட்டா டைப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் பைத்தானில் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பைலர் எப்படி ஒர்க் பண்ணும், இன்டர்பிரட்டர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். கம்பைலர் எப்படி ஒர்க் பண்ணணும்னா நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடு, கம்பைலர், மிஷின் கோடு, அவுட்புட்டு. நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடை மிஷின் கோடை மாற்றி அவுட்புட் தரும். இன்டர்பிரட்டர் நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடை பைட் கோடை மாற்றும். அப்புறம் பைத்தான் விர்ச்சுவல் மிஷினுக்கு போகும். அப்புறம் அவுட்புட் நமக்கு தரும். கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கம்பைலர் டேக்ஸ் entire program as input. Interpreter takes a single instruction as input. entire ப்ரோக்ராமை செக் பண்ண பிறகு எரர் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு லைன்லேயும் எரர் டிஸ்பிளே ஆகும். மெமரி ரெக்யூர்மெண்ட் மோர், மெமரி ரெக்யூர்மெண்ட் லெஸ். இப்போ நாம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், பின்ட்ரெஸ்ட், ஸ்பாட்டிஃபை, அமேசான், ஃபேஸ்புக், ட்ராப்பாக்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், உப்பர், ரெடிட் போன்ற டாப் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.